Hello friends, welcome back to our channel ammusamayalapputips. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இட்லி நல்ல சூப்பரா சாஃப்ட்டா ஒயிட்டா கலரா நல்ல வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத A to Z டிப்ஸா பார்க்க போறோம். சோ இட்லி பாத்தீங்க அப்படினா நல்ல சூப்பரா சாஃப்ட்டா வரணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ ரொம்ப முக்கியம். ரேஷியோ உங்களுக்கு எந்த அளவுல போடணும் அப்படினு தெரியல அப்படினா நீங்க கீழ கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். பார்த்துருப்பீங்க இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக எந்த அளவுக்கு சூப்பராக ஊற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவுடைய டிப்ஸ் தான். எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சாஃப்ட்டாக எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அளவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அளவு வந்து நான் ஓரலாக வந்து நான் லைட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதாவது உங்களுடைய தண்ணி உங்களுடைய சைடு வந்து தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணிக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவை முன்ன பின்ன குறைச்சி கூட்டிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் சைடு வந்து காவேரி வாட்டர் எங்களுக்கு நல்லா ஃப்ளோவாகவே கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 4 படி அரிசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து அரைப்படி உளுந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே நாங்கள் யூஸ் பண்ணுற தண்ணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ தண்ணி வந்து காவேரி வாட்டர் அப்படின்னா இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கன்னா வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்லிக்கு மாவு நல்லா நீங்கள் அரைக்கும்போது அரிசி வந்து நல்ல நைஸாக அரைக்கணும். ஸோ கையில் எடுத்து நம்ம பார்க்கும்போது ரவை பதத்தை விட ரொம்பவே சின்ன பதமாக இருக்கணும். ரொம்ப ரவையோட பாதி சைஸில் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அரிசியோட கரெக்டான பதம். ஸோ அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உளுந்து வந்து நம்ம அரைக்கும்போது இன்னும் கவனமாக கவனிக்கணும். உளுந்து அரைக்கும்போது எந்த அளவுக்கு மாவு நல்லா ப்ளஃபியாக எழுந்து வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம உளுந்து அந்த அரைக்கும்போது இட்லி வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அரிசி உளுந்து ரெண்டையுமே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டது மட்டும் இல்லாமல் அரைக்கும்போது நல்ல தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா பயன்படுத்தி நீங்கள் அரைங்க. ஸோ இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும், செம்ம சூப்பராகவும் இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நீங்களே வந்து நீங்கள் அரிசி உளுந்து அரைக்கும்போது நம்ம இட்லி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, நம்ம போட்டிருக்க ரேஷியோ கரெக்டு தானா, மெஷர்மெண்ட் கரெக்ட் தானா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாவு அரைச்சி இட்லி ஊற்றினதுக்கப்புறமா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக அடங்கி போயிடுச்சு அப்படின்னா இட்லியில் நீங்கள் உளுந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த தடவை நீங்கள் கம்மி பண்ணி குறைச்சி பாருங்கள். அப்படி இல்லை இட்லி ரொம்ப ரஃப்பாக கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உளுந்து வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நீங்கள் உளுந்து வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி போடணும். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தண்ணிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம மாவரைக்கும் போது இட்லியோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்களாக வந்து அரைக்கும்போது கரெக்டாக இப்படி அரைச்சிருக்கிறது நம்ம கரெக்டு தானா, நம்ம உளுந்து கம்மியாக போட்டிருக்கோமா கூட போட்டிருக்கோமா அப்படின்ற டிஃப்ரென்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 4th டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா, ஊற்றும் போது தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்கணும், நல்லா கொதிச்சிருக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றணும் அப்படின்னா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் இட்லி ஊற்றும் போது ரொம்ப தண்ணி வந்து சூடாகாமலே நீங்கள் இட்லி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இட்லியோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இட்லி வந்து உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இட்லி துணி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வச்சு ஊற்றும் போது நல்லா வந்து தண்ணி வந்து சதும்ப இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஃபுல்லாகவே தண்ணி நல்லா டிப் பண்ணியிருக்கணும். நல்ல தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி துணி எந்த அளவுக்கு ஈரமாக எந்த அளவுக்கு நினச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா நினச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா தான் துணியில் ஒட்டாமலும் வரும். நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி கிடைக்கும். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாவு இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சோம் அப்படின்னா தான் இட்லியும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா இட்லி நம்ம எடுக்கும்போதும் அதே மாதிரி தான் தண்ணி நல்லா தெளிச்சிட்டு நல்லா எடுங்க. அப்போவும் வந்து உங்களுக்கு இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப நேரம் இட்லி வேக வச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப டைட்டாக ரொம்ப வந்து ஹார்டாகிடும். ஸோ அதனால் இட்லி வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஸோ 5லேருந்து 7 நிமிஷமே அதிகமான நிமிஷம் பார்த்து இடையில உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஊற்றிடாதீங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சுட்டு நல்லா அந்த கூலிங் போனதுக்கப்புறமா இட்லி ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் சூப்பர் சாஃப்டாக இட்லி கிடைக்கும். பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பார்த்து இட்லி ஊற்றணும் அப்படின்னா இட்லி ரொம்பவே சாஃப்ட் சூப்பராக இருக்கும். இட்லி நீங்கள் ஊற்றுறதுக்கு இட்லி மாவு அரிசி மாவு உளுந்து மாவு நீங்கள் அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்து அரைப்பீங்க இல்லையா. ஸோ வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்து அரைக்காதீங்க, அப்போவும் இட்லி நல்லா இருக்காது.
சாஃப்டான இட்லி, சூப்பரான இட்லி ஊற்றுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப இட்லி சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். அதை இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா 3 மணி நேரம் ஆனாலும் பத்தாது. அதனால வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் விஷயங்களை மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு வேணுங்கிற டவுட்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாவு அரைச்சி கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலுமே இட்லி ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. அதுக்கு நம்ம போடக்கூடிய ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து நம்ம செய்யணும். அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக இது மாதிரி இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்களும் சூப்பராக சாஃப்டாக இட்லி ஊற்றலாம். ஸோ இட்லினால நிறைய வீடுங்களில் பிரச்சனை வரும். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாஃப்டான இட்லி இல்லை, இட்லி கல் மாதிரி இருக்குது, இட்லி கலராக இருக்குது, இட்லி பிசுன்னு ஒட்டுது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய வீடுங்களில் சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. நமக்கு இட்லி ரொம்பவே நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அனுபவங்கள் பழக்கம் ரொம்பவே முக்கியம். அம்மாவுக்கு இருக்க அனுபவங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த ஷேர் பண்ண எல்லா விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மாவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த மாவை வந்து ரொம்ப போட்டு கலக்கி கிண்டி நீங்கள் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றாதீங்க. லேசாக மேலால் மெதுவாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இது மாதிரி சாஃப்டான இட்லி கிடைக்கும். ரொம்ப அடித்து கலந்துட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த ப்ளஃபினஸ், ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சுன்னா இட்லி ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ அதனால் இட்லியை ரொம்ப கலக்காமல், ரொம்ப அடித்து கலக்காமல் லைட்டாக மெதுவாக கலந்து மெதுவாக ஊற்றுங்க. ஸோ அது மாதிரிலாம் ஊற்றுனீங்கன்னா இது மாதிரியான சாஃப்டான இட்லி நீங்களும் கண்டிப்பாக ஊற்றலாம். உங்கள் வீட்லேயும் நிச்சயமாக சண்டை வராது, பிரச்சனை வராது. ஸோ இது மாதிரி இட்லி நீங்களும் ஊற்றி சாப்பிடுங்க. ஓகே, நீங்கள் இதே மாதிரி ஊற்றி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா உடனே வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.